சுட சுட சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தனியா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு எடுத்திருக்கோம். இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து தண்ணி ஊற்ற வேணாம், அது வந்து பவுடராக தான் வேணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 10-15 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இன்னும் நல்லா காரமாக சூப்பராக எந்த ஸ்பைசஸும் போட போகிறதில்ல. இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம். இதை வந்து கட் பண்ண தேவையில்ல, அதை உரித்து அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கூட வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தா மசாலா இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சிக்கனையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட மற்ற எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். உப்பு, மஞ்சள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படி கொதிக்க கொதிக்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சூப்பராகவும் இருக்கும். சளி, இருமல் பிடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா கடைசி ஃபைனல் டச்சாக வந்து கொத்தமல்லி அதை லைட்டாக தூவி விட்டுட்டு திரும்பி ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ மாற்றியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் சீக்கிரமாக குயிக்காக ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.